மண்டல் கமிஷனுக்கு பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு இந்த நாட்டை பரபரப்பாக மாட்டி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த உள் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான். இந்த தீர்ப்புல தோழர்கள் எல்லோரும், தோழர் வாஞ்சிநாதன், தோழர் நாகை திருவள்ளுவன் உட்பட துணை பேரும் என்னென்ன தீர்ப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள். பின்னால் பேச இருக்கிற மரியாதைக்குரிய மேலாள் நீதிபதி அவர்களும் அதை பற்றி விரிவாக பேச இருக்கிறார். இதில் 4 விஷயங்கள் மட்டும்தான் அதுல இருக்கிறது. ஒன்று, உள்ளிடஒதுக்கீடு செல்லும், ரொம்ப சிம்பிள். இந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. இதுல ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ். அந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு இந்த பட்டியலின மக்கள் எல்லாம் ஹோமோஜீனியஸ், எனவே இதை பிரிக்கக்கூடாது, வகைப்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பை ரத்து செய்து நல்லிஃபை இன்றைக்கு 1ஆம் தேதி தீர்ப்பு 7 பேர் கொண்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இவ்வளவுதாங்க அதுல விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. சரி, தீர்ப்பு வந்து விட்டது. என்ன பிரச்சனை? இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில். இவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? உள்ளிட ஒதுக்கீட்டை நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இதைத்தான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்காருங்க. என்னங்க, 15 வருஷமா சொல்லிட்டு இந்த மேல வளர்றது கீழே அறுப்பாங்கல்ல கத்தியில, அந்த மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்காரு கீழே. இதுதான் திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிற வேலை. அது அவர் செய்கிறாரா? அவர் பேசுகிற பேச்சையெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் அவர் தான் மேலன்னு தெரியுது. ஆனா பக்கத்தில் இருக்கிற ரவிக்குமார் அவரை விடுவாரா? விட மாட்டாரு. ரவிக்குமார் எப்படி விடுவாரு? அவர் தான் ஏற்கனவே பெரியாரை பத்தி மிக மோசமான கமெண்ட் அடிச்சாரு. இதே மதுரையில் இருக்கிற ஆர்த்தி ஹோட்டல்ல நானும் மரியாதைக்குரிய குளத்தூர் மணி அவர்களும், அன்றைக்கு இருந்த வள்ளிநாயகம் அவர்களும், இன்னும் சில பேர் ஒரு கூட்டம் கருத்தரங்க நடத்துறோம். அன்னைக்கு உள்ள பூந்து அடிக்க வந்தாங்க. எப்படி எங்களை எதிர்த்து நீங்கள் பேசலாம் என்றெல்லாம் அன்றைக்கு அட்ராசிட்டி செய்தார்கள். அந்த அட்ராசிட்டி, அந்த ஆதிக்கம் இப்ப அருந்ததியர் மேல இன்றைக்கும் இருக்கிறது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதுல ஒன்றும் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு கேட்டா, நீங்க பேசுறபடி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், என்ன நடந்திருக்கிறீர்கள்? உள்ளிட ஒதுக்கீடு அனைத்து கட்சி கூட்டம் முதல்வர் தலைமையில நடந்தது. அதுல நானும் கலந்து கொண்டேன். தோழர் திருமாவும் வந்திருந்தார். 27 கட்சிகள் வந்திருந்தது. அன்றைக்கு உண்மையிலே சொல்றேன், கிருஷ்ணசாமி இட் இஸ் எ பிளாக் டே ஃபார் மீ என்று சொல்லி வெளியே போயிட்டார். அவர் ரொம்ப நேர்மையானவர், நெஞ்சில குத்திட்டார். பரவாயில்ல. இவர் இருக்காரு நம்ம அண்ணன் திருமாவளவன், அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அதே கூட்டத்தில் பேசுறாரு. அந்த கூட்டத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவருடைய ஸ்பீச், ஏன் அருந்ததியருக்கு நம்ம உள்ளிட ஒதுக்கீடு தரணும்? தேவையில்லையே. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணத்தை ஒதுக்கி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் செஞ்சு கொடுத்துடலாமே. அவர் சொல்றாரு முதல் ஒண்ணு. 2வது சொல்றாரு, இப்படி கொடுக்கறதுனால தலித் மக்கள் மத்தியில பிளவு ஏற்படுமே. ஏதோ ஏற்கனவே பிளவு இல்லாம அப்படியே கூடி கொளாவிட்டு இருக்கிறாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரா? இல்ல, கேட்கிறாரு, பிளவு ஏற்படும் அப்படின்னு சொன்னார். சரி, அதுவும் நியாயம் விட்டாச்சு. அடுத்தது ஒன்று சொன்னார். அதுதான் ரொம்ப என்ன, அதாவது இப்படி எல்லாம் இருப்பதனால தான் இப்படி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியே நான் சொல்வதையெல்லாம் மீறி
தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த உள்ளிடஒதுக்கீட்டை வழங்கிட்டீங்கன்னா முதல் கையெழுத்து நான் தாங்க போடுவேன். எப்படிங்க, எப்படி இருக்குங்க? அயோத்திதாச பண்டிதரா ஆய்ந்து அறிந்து எத்தனை பேர் படிக்கிறோம் நமக்கு தெரியல. ஆனா அவர் அன்னைக்கே ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? பார்ப்பனரை விட மேலானவர்கள். பார்ப்பனரெல்லாம் எங்களுக்கு கீழே தான். இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணி பாருங்க, எடுத்து பாருங்க. அயோத்திதாசர் பண்டிதனுடைய வாழ்க்கை இது இருக்கு, தொகுப்பு எடுத்து பாருங்க. இப்போ சில பேர் பேட்டி நேரத்துக்கு ஒரு அம்மா கொடுக்குது. நீங்க யாருங்கன்னா, நான் பாப்பாத்தியும் அந்த அம்மா நாச்சியால் சுகந்தின்னு பேரு. பாப்பாத்தியா? ஆமாங்க, நாங்க பார்ப்பனருக்கு மேல, அதனால நான் பாப்பாத்தி அங்குது அந்த பொண்ணு. அப்போ பார்ப்பனர் என்கிற தோரணை உங்களுக்குள் வந்து விட்டது. அதனால எங்களுக்கு கீழே எல்லாம் அடக்கம்தான். அருந்துகிறீர்கள எம்மாத்திரம் நான் சொன்ன நீ அடங்கிக்கணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, கலைஞர் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு என்பதை எளிதாக வழங்கவில்லை. அவர் எப்படி கொடுத்தாருன்னா, ஜனார்த்தன் கமிஷனை அமைச்சார். ஜனார்த்தன் கமிஷன் அமைச்சு அது ஒரு 6 மாசத்துல அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டார். அவரு ரொம்ப மிக நேர்மையான ஒரு மாண்புமிகு நீதிபதி. அவர் அந்த அறிக்கையை தயார் பண்றதுக்கு அவருக்கு வசதியெல்லாம் ஒன்றும் செஞ்சு தரலைங்க. ஒரு அறை கூட ஒழுங்கா இல்லைங்க. ஸ்டெனோ வேணும், அது வேணும், இது வேணும், டைப்ரைட் ஒன்றும் பெரிய அளவு ஒன்றும் வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கலைங்க. நான் அந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் அவர் சிரமப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்து எல்லா துறைகளுக்கும் கடிதம் அனுப்புறாரு. உங்க துறைகள் எல்லாம் யார் யார் எப்படி இருக்கிறாங்க, விவரங்கள் அனுப்புங்கன்னு கேட்கிறாருங்க. தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஒரு 144 துறைகள் இருந்தது. அனுப்புனா யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அருந்துயிர் உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? என்ன இது இப்படி ஒரு எண்ணம்? பல பேர் பதிலே சொல்லுங்க. ஆனா மத்திய அரசு துறைகள் எல்லாம் உடனடியாக பதில் கொடுத்து விட்டார்கள். உங்க துறையில எத்தனை பேர் அருந்ததியர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆதி திராவிடர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தேவேந்தர் இருக்கிறாங்க, என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்க, விவரங்கள் கொடுங்கன்னு கேட்டா தமிழ்நாடு அரசில் இருக்கிற நிர்வாகம் தரமாட்டேங்குதுங்க. அதுல ஒரு சில துறைகள் கொடுத்தோம். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி முடியாதுங்கிறாருங்க. நான் தர முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கங்கிறாரு. உடனே அது கலைஞருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கலைஞர் அதுல தலையிட்டு என்ன தர போறியா, உன்னை தூக்கவா அந்த மிரட்டின பிறகு அவர் பதில் கொடுக்கிறாருங்க. இவ்வளவு சிரமத்துக்கு இடையில் தான் அந்த ஜனார்தன் கமிஷன் ரிப்போர்ட்டே வந்ததுங்க. சரி, அந்த ரிப்போர்ட்ல என்னங்க இருக்கு? ஒரு குறிப்பிட்ட அந்த துறையில ஒரு கேள்வி. இந்த ஆண்டுல எத்தனை பேர் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டுல 32 பேர் இருக்கிறாங்க. என்ன பட்டியலினத்துல எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள்? 32 பேர். சரி, இந்த 32ல அருந்ததியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 0. முட்டை. சீமான் அங்க முட்டைன்னு சொன்னார்ல, நான் இங்க சொல்ற முட்டை இல்லை. 32 ஐபிஎஸ் அதிகாரிகள ஒருத்தர் கூட அருந்ததியர் இல்லை. சரி, ஐஏஎஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க 35 பேர்ல. என்ன நியாயம் அது? இதுதான் எடுக்கப்பட்ட தரவுகள். இதை போல, அதாவது சிடில எல்லாம் நிறைஞ்சு கிடக்குறாங்க. டில தான் யார் இருக்கிறாங்க? ஓஏ இருக்கிறாங்க, கார்டனர் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர் இருக்கிறாங்க. டி குரூப்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க. சரி, அது எத்தனை இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் 50க்கு மேல, 100க்கு மேல அந்த மாதிரி இருக்கிறாங்க. பர்சன்டேஜுக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப அந்த இதுல மட்டும் எல்லாரும் இருக்கிறாங்க. அதுக்கு மேல இருக்கிறது யாருமே கிடையாது. எந்த விதத்துல இது நியாயம்? ஆக ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்.
அந்த அறிக்கையை கலைஞர் பார்க்கிறார். அதை பற்றி விவாதங்கள் நடக்கிறது. ஜனார்தன் கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு ஒரு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்துல கலைஞர் பார்க்கிறார். என்னங்க இது தீர்வு என்ன நீங்க கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது மரியாதைக்குரிய ஜனார்தனம் அவர்கள் இது ஒரு ரோஸ்டர் முறையை கொண்டு வர வேண்டும், 200 பாயிண்ட் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு 4 விதமான ரோஸ்டர்களை கலைஞரிடம் காட்டுகிறார். 4 விதமான ரோஸ்டர்களை காட்டுகிறார். அதுல இரண்டாவதுல SCA இருக்கிறது அல்லவா? அப்ப கலைஞர் கேட்கிறாரு, இதுல எந்த ரோஸ்டரை நடைமுறைப்படுத்தினாலும் இந்த அருந்ததியர் மக்கள் பலன் பெறுவார்கள் என்று கேட்கிறார் மரியாதைக்குரிய நீதிபதி ஜனார்தனம் அவர்களிடம். அப்ப அவரு தான் சொல்றாரு, இந்த 4ல இந்த ரோஸ்டரை நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் இவர்கள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லி அந்த ரோஸ்டர் தான் சட்டமாக்கி இருக்கிறார். அந்த ரோஸ்டர் படி தான் இப்போ அப்பாயின்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2ஆவதுல வச்சு எது வந்தாலும் அருந்ததி இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டு காலம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோமே, எங்களுடைய பங்கை எல்லாம் யார் எடுத்து சாப்பிட்டது கேட்க. 50 ஆண்டு காலம் எங்க பங்கெல்லாம் யாருங்க சாப்பிட்டது? எங்கேயோ இருந்து வந்து யாராவது சாப்பிட்டு போய்விட்டார்களா? இங்கே இருக்கிற நீங்கள் தான், திருமாவளவனுடைய வாரிசுகள் தானே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், அவருடைய முன்னோர்கள் தானே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். மறுக்க முடியுமா? தேவேந்திரர்களுக்கு நிலம் இருக்கிறது, பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் இன்றைக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது திருமாவளவனுடைய சொந்தங்கள். இதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஏன் இப்படி கத்துறாங்கன்னா, இழந்து விடுவோமே. இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு இருக்கோமே. அதுதான் பெரியார் சொன்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஒரு நாள் ஒருவேளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ட்ரெயின்ல உள்ள போய் ஒருத்தன் படுத்துறான், அடுத்தவன் வந்து அவனை எழுப்ப சொன்னது பெரியார் சொன்னது, வேற யாரும் சொன்னது. எழுப்ப சொன்னா அவன் எந்திரிக்க மாட்டான். ஏப்பா எந்திரியப்பா, இதெல்லாம் உட்கார்ற சீட்டு, எந்திரியன்னா நெளிவான், முடியாதம்பா, மிரட்டு ஒரு அடி விட்டாதான் எந்திரிச்சு உட்காருவான். அதுதாங்க ஒரு நாள் பயணத்துல அனுபவித்த அந்த இன்பத்தையே இவர்களால் மறக்க முடியவில்லை என்று சொன்னால், ஏறத்தாழ 50 ஆண்டுகள் எங்களுடைய பங்கையெல்லாம் நீங்கள் தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஒரு விசி கிடையாது அருந்ததியர், ஒரு செனட் மெம்பர் கிடையாது, ஒரு சிண்டிகேட் மெம்பர் கிடையாது. பறையர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எடுங்க புள்ளிக்கோ. இந்த அரசை நாங்கள் கேட்கிறோம், நீங்க வெள்ளை அறிக்கை உடனடியாக வெளியிடுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏமாற்ற முடியும்? எங்கள் மக்கள் எளிமையானவர்கள், வலுவற்றவர்கள், வறுமையில் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் மீண்டும் மீண்டும் எங்களை நீங்கள் அடித்துக் கொண்டே இருப்பீர்களா? நான் கேட்கிறேன். இந்த உள்ளிட ஒதுக்கீடு வந்த உடனே திருமாவளவன் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு பேட்டி கொடுத்தார் ஒரு பத்திரிகை. எங்க ஒரு ஜாதிக்கு மட்டும் இத்தனையும் கொடுத்துட்டா 76 ஜாதியில மீதி 75 ஜாதி என்ன செய்வார்கள் என்று பேட்டி கொடுத்தார். அது உண்மையா? 70 நம்முடைய தோழர் நாகை திருவள்ளுவர் நீங்க சொன்ன மாதிரி 75 ஜாதி அதுல இப்போ இருக்கா? என் சென்சஸ், அதாவது 2001 சென்சஸ் தான் இதுக்கு 2009 வழங்கின இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்துக்கு நடைமுறைப்படுத்தினார்கள். இப்ப என்ன நிலைமை? இன்னைக்கு சென்சஸ் எடுங்க. இன்னொன்றை சொல்கிறேன், ஆதி திராவிட நலத்துறை எங்க மக்களுக்கு பல லட்சம் பேர் ஆதி திராவிடர் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இது யார் பதில் சொல்வது? பல லட்சம் பேர் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காது, உள்ளிட ஒதுக்கீடு கிடைக்காது. அந்த ஆதி திராவிடர் என்கிற சர்டிபிகேட் வாங்கி வைத்ததனால்தான் அவர்களுடைய மக்கள் தொகை 99 லட்சம், அருந்ததியர்களுடைய மக்கள் தொகை 19 லட்சம். அப்ப என்ன பண்ணணும்? ஆதி திராவிடர் அப்படிங்கிற பட்டியல் இருக்கிறவங்க 3ஆ பிரிச்சு எங்களுக்கு அதுல ஒரு பங்கை கொடுங்க, 30 லட்சத்தை கொடுங்க. அப்ப சரியாயிருமில்ல? நாங்க யாருன்ட்டு பிரிச்சு கொடுங்க. என்னங்க நியாயம்? ஆதி திராவிடர் நலத்தினுடைய பேரை மாற்ற வேண்டும், பொது பேர்ல வரணும்.
நீ எத்தனை நாளைக்கு இதையே நீங்கள் வைத்துக் கொண்டு எங்களை அமைக்கிக் கொண்டே இருப்பீர்கள்? கேட்கிறாங்க. நாங்க தலித் ஒற்றுமை குலைந்து விடும், அதாயிரம். இப்ப சொன்னாங்களே 2 சப்ஜெக்ட். மாண்புமிகு நீதிபதி அவர்களே என்னிடம் காட்டினாங்க. கரடிச்சித்தூர்ல நாங்க கள ஆய்வுக்கு போயிட்டு வந்தாங்க. மல்லிகா என்கிற பெண், தங்கவேலு என்கிற ஒரு ஆண், அவரு நம்ம அருந்ததிய பையன் மல்லிகா பெண்ணை காதல் பண்ணி கூட்டிட்டு திருப்பூருக்கு வந்துட்டாருங்க அவரு. அவ்வளவுதான், அவங்க வந்துட்டாங்க. அங்க நம்ம மக்கள் வீட்டை கொண்டு போய் இந்த மாட்டு இது இருக்குல்லங்க, மாட்டை கட்டுற அந்த இது அதை கொண்டு போய் அந்த கதவுல உள்ள பெண்கள் இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அடிச்சு இழுத்து உள்ள போய் அவங்க பாலியல் வன்கொடுமை செய்து அதுல ஒரு பெண் இறந்து விடுகிறார். அதைத்தான் இன்னைக்கு தீர்ப்புல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சுட்டி காட்டி இருக்கிறார். எந்த விதத்துல நியாயம்? ஏதோ ஒற்றுமையா வாழ்ற மாதிரி நான் கேட்கிறேன். ஒரே சூடுகாடு எங்கேயாவது இருக்குதா? பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் சகிலியர்களுக்கும் ஒரே சேரி எங்கேயாவது இருக்கா? இது பல்லர் சேரி, பறையர் சேரி, சகிலியர் சேரி. தோழர் திருமாவளவன் அவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், சந்தையூர்ல ஒரு பிரச்சனை நடந்ததே, எங்கே போனீர்கள்? பதில் சொல்லுங்க. சந்தையூர்ல ஒரு பிரச்சனை நடந்தது அல்லவா? தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு கூட அருந்ததியர்கள் செய்தது சரி என்று வந்து விட்டது. அப்பொழுது நீங்கள் எங்கே போனீர்கள்? என்ன செய்தீர்கள்? பதில் சொல்லுங்க. சும்மா ரொம்ப காலமும் ரொம்ப பேரை ஏமாத்திட்டே இருக்க முடியாதுங்க. நீங்க என்ன வேணா திசை திருப்பல் நாடகம், திசை திருப்பல் மாநாடு, எதை வேண்டுமா இந்த ஒட்டுமொத்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முடக்கி போடுகிற மாநாட்டு பேர்கள் எல்லாம் அறிவிச்சு அது இப்ப தேவையா? அது எப்ப வேணாலும் நடத்தலாம். இப்ப அது ஏன் வருது? இதுலயும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கேளுங்க, நீங்க தாராளமா கேளுங்க, கொடுத்துருவாங்க, எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கேளுங்க, நீங்க கேட்டாதான் நல்லது. தோழர்களே, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. நீங்க நியாயமா நடந்துங்க. பேசுவது மட்டும் நியாயம் அல்ல. சனாதானத்தை ஒழிப்பேன் என்று பேசுவது முக்கியம் அல்ல. வாழ்க்கையிலும் நடைமுறையிலும் சனாதானத்தை ஒழிக்க வேண்டும். அது இருக்கிறதா? நான் கேட்கிறேன். வாழ்க்கையிலும் நடைமுறையிலும் அது இருக்கிறதா? நீங்க அதை காட்டுங்க பார்க்கலாம். நிச்சயமாக இல்லை. தோழர்களே, நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் பேசுவதை கேட்க விரும்புகிறேன். எனவே என்னுடைய குமுறலை இங்கே கொட்டிவிட்டேன். இருந்தாலும் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். பொதுவிலே இருக்கிற அனைத்து சங்கங்களும், மரியாதைக்குரிய வாஞ்சிநாதனை போன்றவர்கள், இன்னும் கொளத்தூர் மணி, தியாகு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற, நான் கேட்கிறேன், இந்த தீர்ப்புக்கு இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு, அதிமுக உட்பட, பிஜேபி உட்பட. யாராவது எதிராக ஒரு கட்சி இருக்கா சொல்லுங்க? திருமாவளவன் கட்சி மட்டும்தான் எதிர், வேற எந்த கட்சியும் கிடையாது. எந்த கட்சியும் கிடையாது. உங்களை தவிர வேற யாராவது எதிர்க்கிறார்களா? பட்டியல் போடும் பார்க்கலாம். இல்ல. அவுட் ஆஃப் ஃபீல்டு இருக்கிறவங்களா விட்டுருங்க. கிருஷ்ணசாமி அவுட் ஆஃப் ஃபீல்டு, சேகு தமிழரசன் அவுட் ஆஃப், அவங்க ஃபீல்ட்ல இல்லைங்க. எங்க இருக்காங்க? ஆக அன்புக்குரிய தோழர்களே, இதை புரிந்து கொண்டு அருந்ததியர்களுடைய நிலை, அவர்கள் பாதிக்கப்பட்ட சூழல், இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பை மீண்டும், எங்களுக்கு 6% வேணும், எங்க மக்கள் தொகை 3% போதுமா? 61 என்கிற ஒரு அரசாணையை போட்டு என்ன தெரிவா பண்றாங்க? வெளியிடுறாங்க விளம்பரம் வெளியிட்ட உடனே அதுல தகுதி ஒண்ணு வச்சிருக்கிறான், அடுத்தது சூட்டபிலிட்டின்னு இன்னொன்னு வச்சிருக்கிறான். அந்த குழுவில கமிட்டியில ஒரு அருந்ததியர் கிடையாது. அந்த கமிட்டி, அவங்க செலக்ட் பண்ற கமிட்டி இருக்குல்ல, யாருமே அருந்ததியரும் கிடையாது, யாரும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே மடை மாற்றி கொண்டு போகப்படுகிறது. அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. மடை மாற்றப்பட்டிருக்கிறது அத்தனையும். இந்த நிலையில மீண்டும் நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? நான் கேட்கிறேன்.
மனசாட்சி இருந்தா போடுங்களா? நான் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்ப்பு இல்லைங்க. அப்புறம் எதுக்கு ஸ்டே ஃபார் ஆர்டர், ஸ்டே ஆர்டர் கேட்குறீங்க? பெட்டிஷன்ல நீங்க போட்டிருக்கிற பெட்டிஷன்ல ஸ்டே ஆர்டர் கேட்குறீங்களா? அதாவதுங்க அது ரிவ்யூ போட்டாலே ஸ்டேன்னு போட்டு தாங்க ஆகணும். நீங்க இப்படியே டைலாக் பேசி பேசி, ஆமாங்க இது அரசியல் தான், ஆனா அரசியல் இல்லைங்க. மது ஒழிப்பு போதை மாநாடு அது அரசியல் இல்லைங்க, ஆனா அரசியல் தான். என்னங்க மக்கள் என்ன மடையர்களா? நான் கேட்கிறேன். அரசியல் இல்லைங்க, ஆனா அரசியல் தான். நீங்கள் ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். அது வேறு, இது வேறு. என்னங்க இது? நன்றி, வணக்கம்.